Namaste students, welcome to online math class 10th standard chapter 3 exercise 3.19 Roman number 8. If a equal to cos theta 0, 0 cos theta, b equal to sin theta 0, 0 sin theta இந்த மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். இது வந்து trigonometric notation. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா to show that a square plus b square equal to I இப்படின்னு நம்ம show that பண்ணணும், காண்பிக்கணும். அதுப்போ ஃபஸ்ட்டு given a என்ன b என்னன்னு ரைட் பண்ணிக்கிறோம். a square என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். a square how can you find out? I have to find by a into a. அப்போ ஆல்ரெடி நமக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ cos theta is called cos theta square theta 0 0 is multiplied by 0 cos square theta in plus 0. இப்போது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கும்போது cos theta into 0 0 into cos theta, so both are 0. நெக்ஸ்ட் இப்போது இந்த ரோவும் அந்த காலமும் எடுத்துக்கிறோம். அப்போது 0 cos theta is 0 plus cos theta into 0 is plus. Next 0 zeros are 0 plus cos square theta போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இதில் இது வந்து நம்மளுடைய a ஸ்கொயருடைய நம்பர் மட்டும்தான், அதனுடைய வேல்யூ மட்டும்தான். அப்போ நான் b ஸ்கொயரும் இதே மெத்தடில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ b ஸ்கொயரும் b இன்ட்டு b அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுறோம். இங்கே sin theta 0 0 sin theta 0 0 sin theta இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுக்கும்போது sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 0, அடுத்து போகும்போது 0 ப்ளஸ் 0, அடுத்து போகும்போது 0 ப்ளஸ் 0. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எழுதிட்டோமா. அடுத்து இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 0 இன்ட்டு 0 0 sin theta இன்ட்டு sin theta இஸ் அ sin ஸ்கொயர் theta. இப்போ ரைட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக b ஸ்கொயர் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் theta 0 0 sin ஸ்கொயர் thetaன்னு நமக்கு கிடைக்கிது. ஆல்ரெடி a ஸ்கொயருங்கிறது cos ஸ்கொயர் theta 0 0 cos ஸ்கொயர் thetaன்னு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போது எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது நம்ம வந்து a ஸ்கொயருக்கான வேல்யூ b ஸ்கொயருக்கான வேல்யூ ரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஷுட் பி ஆடட். சப்ராக்டட்னாலும் சேம் தான், ஆடட்னாலும் சேம் தான். இப்போ நம்ம அதை எழுத போகிறோம். இப்போ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta, தென் 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0, ஹியர் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta ரைட் பண்ணுறோம். பட் இது என்னன்னு தெரியும்னா இட் இஸ் அ trigonometrical ஐடென்டிட்டி. ஸோ இந்த பிளேஸில் எனக்கு 1 வரும். ஸோ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaவை எடுத்துகிட்டு 1 நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 0 0 1 அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2 2 cross 2 rows 2 தென் 2 rows 2 columns இருக்குது. அதனால் இதுக்கு I2ன்னு பேர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு I means it is a identity matrix. ஓகேவா? hence it is verified. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய அடிஷன் இன்னொரு ஐடென்டிட்டியாக கிடைக்கும். தட் இஸ் 1001 அப்படிங்கிற ஐடென்டிட்டியை ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.